தன்னடக்கத்தோடு தாமரை மலராய் வீற்றிருக்கும் தாளாளர் அம்மா அவர்களுக்கும், தாழம்பூவாய் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், முல்லைப்பூவின் நறுமணமாய் பிரம்மா வளாகத்தில் படர்ந்து அமர்ந்திருக்கும் எம் ஆசிரிய பெருமக்களுக்கும், இப்பூக்களின் மேல் கல்வி என்னும் தேனை குடிக்க பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் கனிவான கன்னித்தமிழ் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி ஆசிரியர் தின உரையை துவங்குகிறேன். கல்வி என்னும் திரிபோட்டு அறிவு என்னும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிரச் செய்து ஒளிந்திருக்கும் திறமைகளை மெருகூட்டிய என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கேற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் நாள்தான் ஆசிரியர் தினம். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதா பிதா வரிசையில் 3வது இடம் பெற்றுள்ளவர் குரு. இந்த உலகை கற்பிக்கும் ஆசான். வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றியவர்கள் தன்னலமற்ற ஆசிரியர்களே. மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவனை பண்புள்ளவனாக, சிறந்தவனாக, அறிஞனாக உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி, தந்தை அளவிற்கு கண்டிப்பை ஊட்டி, ஏணியை போன்று உயரத்திலேற்றி, எதிர்பார்ப்பில்லாத நல் வழிகாட்டி, தன்னால் வளர்ந்த ஒருவனை பார்த்து பொறாமைப்படாத ஒரே பணி ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று உலகமே போற்றி பாராட்டும் ஒரு உன்னத பணி ஆசிரியர் பணி. பறக்கும் பட்டமல்ல நம் ஆசிரியர்கள், நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகிறார்கள் நம் ஆசிரியர்கள். ஆம், நம்மை உயர பறக்க வைத்த அழகு பார்க்கும் என் அன்பு ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு வெற்றித்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் வெளிக்கொணருபவர் ஆசிரியர். ஒரு மெழுகுவர்த்தியாய் தன்னை உருக்கி நம் பாதையில் வெளிச்சத்தை பாய்ச்சும் தெய்வங்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களை பூஜிக்கும் நாள் இந்நாள். ஒரு குழந்தையை முதலில் இந்த பூமிக்கு கொண்டு வருபவள் தாய். இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றோனாக்குபவன் தந்தை. மூன்றாவதாக அந்த குழந்தையை தன் சொல்லாலும் எழுத்தாலும் நல்ல மனிதனாக உருவாக்குபவரே ஆசிரியர். மனித வரலாற்றில் பிரிக்க முடியாத மனித சமுதாயத்தின் அச்சாணியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மாணவனை தன்னம்பிக்கை மிகுந்தவனாக மாற்றுவது ஆசிரியர்தான். இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவது நமக்கல்லவா பெருமை. இந்நாளில் நாங்கள் வழங்கும் வாழ்த்துக்கள், பரிசுகள், விருந்துகள் மட்டும் உங்களை மகிழ்ச்சியூட்டாது. நீங்கள் மகிழும் வகையில் சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவோம். மாணவர்களுக்குள் மறைந்து கிடக்கும் மகத்துவத்தை வெளிக்கொணருபவர் ஆசிரியர். கல்லை சிலையாக்குவது சிற்பி, மண்ணை பானையாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர். ஒரு மாணவனை தன்னம்பிக்கை மிகுந்தவனாக மாற்றுவது ஆசிரியர்தான். நாங்கள் கல்வி கற்க நீ கால் கடுக்க நின்றாய். புத்தக கல்வியோடு பொது அறிவும் கற்பித்தாய். மாணவர்களின் திறமையை ஊக்குவித்தாய். சிலையை பார்க்கும் கண்கள் கை விரலும் மொழியும் பார்ப்பதில்லை. பாராமுகம் நோக்காது படைப்பையே நோக்கும் சிற்பி ஆசிரியர். போற்றி வணங்குகிறேன் உம்மை. அன்பை அள்ளி தருவதில் அன்னை, ஆவலோடு கற்றுக் கொடுப்பதில் ஆசான், இன்பத்தமிழ் இயம்புவதில் இலக்கணம் ஈந்து கொடுப்பதில் ஈசன், உண்மை உபதேசிப்பதில் உகந்தார், ஊக்கம் தருவதில் ஊக்கலர், எண்ணம் சீரமைப்பதில் என்குனார், ஏற்றம் தருவதில் ஏனி, ஐயம் தெளிவுறுத்தும் ஐம்பொறி அக்தே என் ஆசிரியர். ஆராத மடமை என்னும் அகப்புண்ணையாற்றி, அறியாமை என்னும் காரிருளை போக்கி, கூறாக மாணவரின் புத்தியை தீட்டி, குன்றின் மேலிட்ட விளக்காக ஆக்க, எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி எங்களையே ஒளியாக மாற்றும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், முடிவில் வழங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.